ஆனால் இந்த மாதிரி சாப்பாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அளவில்லாத சாப்பாடு போயிடும். ரைட்டு. அப்புறம் இந்த மாதிரி கப்பலாக சாப்பிடாது, நல்ல வாழை இலை போட்டு இலை போட்டு சாப்பாடு போட்டு பாத்தி கட்டி அடிக்கிற மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். பத்தாது. ஓகே ரைட்டு. வணக்கம், நான் சப்தினா. வெல்கம் பேக் டு சப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்து சுங்கம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. அதாவது வால்பாறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே எதுக்காக வந்தீங்கன்னா கோச்சக்கறி, அதாவது சண்டை கோழி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கோழியை வச்சு இங்கே ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். சுங்கம் தோப்பு கடையில் வந்து புதுசாக லான்ச் பண்ண போகிற டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா சண்டைக்கோழி வறுவல் சொல்லி நாட்டுக்கோழிலேயே இன்னொரு வெரைட்டி பண்ணுறோம். பேரே வந்து புதுசாக ட்ரெடிஷ்னலாகவே இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும்னு சொல்லிட்டு சண்டைக்கோழி வறுவல் சொல்லி நேம் வச்சிருக்கிறோம். சண்டைக்கோழி வறுவல் ஏன்னா சண்டைக்கு போகிறதுனால அதை அப்படியே வச்சிருக்கு. தோப்பு கடை எப்படி தோப்புக்குள்ளே இருக்கிறனால தோப்பு கடை வச்ச மாதிரி சண்டைக்கு போகிற சேவல்னால சண்டைக்கோழி வறுவல் நேம் வச்சிட்டோம். அது வந்து நிறைய பேர் இங்கே வந்து நாட்டுக்கோழி வந்து நிறைய கேட்க ஆரம்பிச்சதுனால வந்து நாங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை போகும்போது வந்து இப்போ சண்டைக்கோழி வறுவல்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி கோச்சைக்கு போகிற சேவல் வந்து நாங்கள் வந்து பிடிச்சி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு பண்ணுறோம். இது வந்து ஒயிட் ரைஸுக்கும் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசை சாப்பிட்லாம், எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நம்ம நாட்டுக்கோழி பல வகையான நாட்டுக்கோழி இருக்குது. அதில் இந்த கோழி வந்து ஒரு வகை இருக்குது. அந்த கோழியை பற்றி நம்ம நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு பண்ணக்கோழி இருக்குது, ஒரிஜினல் நாட்டுக்கோழி இருக்குது. இது வந்து சண்டை இது ஒரிஜினல் தான். ஆனால் இதுன்னு பார்த்தீங்கன்னா கையை வளர்த்துவாங்க. அது ஒரு செட்டு மாதிரி வச்சு சின்ன சின்னதாக யாரும் வெளியில் பார்க்க முடியாத அளவுக்கு இது பண்ணுற மாதிரி. நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த கோழி வளர்ப்பு இருக்கும்போது ஆமாம் இன்னொரு கோழி இன்னொன்று பார்க்காத அளவுக்கு வச்சு அதை கொஞ்சம் ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதோட ஸ்ட்ரென்த்னஸ் வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட கறி வந்து இறுகி இருக்குது. அதோட ஃபுட்டே வந்து வேறு கண்டென்ட்டாக இருக்குது. அது கொடுக்குற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ராகி, கம்பு, சோளம் அந்த மாதிரி கொடுத்து ஒரு ஆக்ரோஷமாக வச்சு அந்த கறியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இறுகுன மாதிரி வச்சு அதை பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த கோழிக்கு வந்து அப்படி தான் வளர்த்துருவாங்க. அந்த மாதிரி கோழி வாங்கி இப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த மாதிரி கொடுத்து இப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி சண்டைக்கோழி வரும்னு சொல்லி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரியலி வெரி குட் ரெசிபி. அந்த நாட்டுக்கோழி வந்து வேக வைக்கிற பக்குவம் என்ன, எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ சீக்கிரம் வெந்தும் கிடைக்கும். சமைக்கிறது வந்து ஈஸி. மெயின் கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேகிறதுக்கு தான் மெயின். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் காலியாகிடும். அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மசாலா யூஸ் பண்ணுறாங்க? வீட்டில் நம்ம எப்படி வச்சு செய்கிறோமோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ பண்ணுறோம். பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம், அப்புறம் மல்லித்தூள், மிளகுத்தூள், இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணிடலாம். நல்லா பெஸ்ட்டாக வரும். நல்லா சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து என்ன காரணம் இந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு? இல்லை, பொள்ளாச்சினாலே தேங்காய் தான். தேங்காய் எண்ணெய் நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் 60% தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே. இப்போ சண்டைக்கோழி வறுவல் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் நம்ம வச்சோம்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி பிளேட்டை கழுவாத அளவுக்கு வச்சுருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி சுறு செஞ்சு கொடுத்தா வீட்டில் அப்படியே இறங்கிட்டே இருக்கும். நல்லா காரம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ வாங்க இந்த ரெசிபி பற்றி கிடைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் கேட்டினா மிஸ்டர் அருண் சார். அருண் சாரை பற்றி தெரியும், சுங்கம் தோப்பு கடையோட MD. ஸோ வாங்க அவரை போய் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்களே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி கோழிகள் வந்து இப்போ சென்னையில் நல்லா சென்னை அந்த சைட்லாம் இது பார்க்கவும் முடியாது நினைக்கிறேன். கிடைக்குமா தெரியல. நம்ம வேறு எதுனா நாட்டுக்கோழி வச்சு பண்ணும்போது இது நம்ம பண்ணுற அந்த மசாலா இப்போ யூஸ் பண்ண அந்த ஸ்பைசஸ் அப்படியே யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். இது நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஐட்டம் வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதை வச்சு தான் பண்ணுறோம். அதனால வந்து ஸ்லோவாக வச்சு 1 hour 1.5 hours ஆகணும் குக் பண்ணுறதுக்கு. அதை வச்சு பண்ணால் சூப்பராக இருக்கும். யார் வேணாலும் பண்ணலாம், யார் வேணால் ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா இது பெரிய டிஷ்ஷஸ் நம்ம போட்டு அது இது மிக்ஸ் பண்ணுற வேலை இருக்குது. காட்டுறோம் எப்படி டக்குன்னு பண்ணலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கோச்சை நாட்டுக்கோழியில் வந்து 1 கிலோ எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ பண்ணிக்கலாம். பூண்டு வந்து 50 கிராம் எடுத்துக்கிறோம். வரமிளகா வந்து 10 வரமிளகா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். அப்புறம் 2 பட்டை, 2 லவங்கம், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன்னு, மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் பண்ணிக்கலாம். குருமிளகுத்தூள் வந்து நம்மளே வந்து வாட்டி வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம். அதில் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து சமைக்கிற தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். உப்பு அதே மாதிரி தேவையான அளவு பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு ஆயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான ஊற்றிக்கலாம். சரி, ஓகே. 2 பட்டை, 2 கிராம் போட்டலாம்.
எண்ணெய் வந்து அதிகமாக வந்து காய வைக்க வேண்டாம், அளவான சூட்டில் வந்து போட்ட போதும். ஓகே. சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் ஒன்றா. ஓகே. இப்போது இந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து அந்த எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது சொன்னீங்களா? அதுக்கு என்ன காரணம்? இல்லை, எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா அந்த பக்குவம் போயிடும் உங்களுக்கு, அந்த டேஸ்ட்டும் கொடுக்காது, கருகிற ஸ்மெல் வந்துடும், அதோட கண்டென்ட்டே நம்ம கிடைக்காம போயிடும். அளவான சூட்டில் போட்டோம்னா நம்ம வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது வந்து வெங்காயம் அளவான வரும்போது வந்து நமக்கு டேஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இல்லாட்டி கருகிற வாசம் அடிக்கும், உம்மல் வாசம் அடிக்கும், அந்த மாதிரி எல்லாம் ஸ்மெல் வராது. அந்த யூஸ் பண்ண அந்த பொருளோட பக்குவமே கிடைக்காது, மாறிடுதுங்களா? ஓகே, ரொம்ப தேங்க்யூ. கரெக்டான டைமில் சொல்லியிருக்கீங்க, நல்ல டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. சின்ன வெங்காயம் நம்ம வீட்டில் எல்லாருமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோம், பெரிய வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இது பெரிய வெங்காயம் கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்குது, சின்ன வெங்காயம் கொஞ்சம் காரத்தன்மையாக இருக்குது. சரி, ஓகே. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம். சரி, ஓகே. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூண்டு போடலாமா இதில்? பூண்டு போடுற வரைக்கும் நல்லா இருக்கும், தப்பு இல்லை. சரி, ஓகே. காரத்தன்மை இருக்குது, நல்லாவும் இருக்குது. சரி, ஓகே. அந்த வெங்காயம் வதங்கின பக்குவத்தை காமிங்களேன். பாருங்கள், கலர் பாருங்கள், அந்த கோல்டன் கலரில் வரணும் லைட்டாக. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினப்போ தான் இது போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன போடுறோம் சார்? இப்போ கருவேப்பிலை போட்டு அப்புறம் வரமிளகா போட்டலாம். சரி, ஓகே. வீட்டில் எப்படி சமைப்பீங்களா? நிறையா வீட்டில் சமைப்பேன், சமைக்கிற வாய்ப்பு வந்து சமைப்பேன். சமைக்கிறது வாய்ப்பு கிடைச்சா? நீங்கள் காலைல வரைக்கும் நைட்டு தான் போகிறீங்களே? வராத அன்னைக்கு அப்புறம் நம்ம தான் சமைக்கிறேன். இந்தாங்க வரமிளகா. ஆனால் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் சமைச்சு கொடுக்கும்போது எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு? காரம் இல்லாமல் கேட்பாங்க, கொஞ்சம் அது மாதிரி சாப்பிடுவோம். வரமிளகா ஒரு 15-20 வரமிளகா போட்டுக்கலாம், கட் பண்ண வரமிளகாய் போட்டுக்கலாம். ஓகே. நல்லா லைட்டாக அப்படியே வதக்கி விட்டோம்னா அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது விதை எடுத்த வரமிளகாவா? ஆமாம், இது விதை எடுத்து வரமிளகா. ஓகே. கட் பண்ணி விட்டு விதை எடுத்துருக்கு. அப்போ கலர் மாறக்கூடாது, ரைட்டா? ஆமாம், கலர் வந்து அளவாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப கருகிருச்சுன்னா உங்களுக்கு ஸ்மெல் வந்துடும். உங்களுக்கு அந்த இது கிடைக்காது, நெடி வேறு மாறிடும். இப்போ நல்ல ஸ்மெல் வருது பாருங்க. ஆமாம், தேங்காய் சமைச்சாலும் வேறு என்ன ஸ்மெல் நல்லா இருக்கு. போட்டலாம் இப்போ. ஓகே, போட்டலாமா? எனக்கு காமிங்களே அந்த மிளகா அந்த இதெல்லாம் இந்த மாதிரி பக்கம். இந்த பக்கம். சரி, இதுக்கு விட்டு கருகிருங்க, அப்படியே வரமிளகா கருகிருச்சுன்னா அப்புறம் ஓகே நாட்டுக்கோழியை போட்டுறோம். சரி, நாங்கள் இந்த நாட்டுக்கோழி வந்து நம்ம வந்து வாட்டி தீயில வாட்டி எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து நல்லா நீட்டாக கட் பண்ணி அப்புறம் வச்சு இப்போ கொண்டு உள்ளே போடுறோம். ஓகே. இது நாட்டுக்கோழியை வந்து வாட்டுறீங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் வாட்டுறதுக்கு? தீயில வாட்டினா தான் உங்களுக்கு அந்த பொங்கல் இருக்கிற முள்ளெல்லாம் வந்து கருகிருங்க. இல்லை, கருகினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மறுபடியும் மஞ்சத்தூள் போட்டு கழுவும் போது வந்து அந்த பொங்கல் இருக்கிற அந்த முடியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது கம்ப்ளீட்டாக வந்துடுங்கல்ல. தீயில வாட்டும் போது கம்ப்ளீட்டாக வந்துடும். ஓகே. கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா வாட்டும் போது தான் உள்ளுக்குள்ள வந்து அந்த முடி 1-2 இருந்தாலும் எல்லாமே வந்துடும். பொசிங்கிடும். தீயில தான் வாட்டணும், கேஸில் வாட்டக்கூடாதுங்க. ஓகே. தீயில வாட்டணும், தீ போட்டு அதில் காமிக்கணும். நிறைய பக்கம் கேஸில் போட்டு அப்படியே ஃப்ளேம் மாதிரி காட்டுறாங்க, அது கேஸ் போகும்போது கேஸோட ஸ்மெல் உள்ளே இருக்குது. ஓகே. நம்ம வந்து டீ போட்டு டீயில் அப்படியே கழுத்து மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே டீயில் போட்டு வாட்டுவாங்க. வாட்டி விட்டு இப்படி எடுத்தோம்னா அப்படியே அந்த மேலே இருக்கிற ஃபுல்லாக அப்படியே வந்துடுங்க. எல்லாம் வந்து பொங்கல் ரொட்டி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகும். பேட் பாக்டீரியா வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆமாம், மஞ்சத்தூள் போட்டு கழுவி தான் நாட்டுக்கோழியை பண்ணணும். இப்போ கோழி போட்டிருக்கோம், அந்த கோழி போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ இந்த தாளிப்போட அந்த சிக்கன் போட்டிருக்கீங்க. ஆமாம், சண்டை போடுற கோழி. சண்டை போடுற கோழி சண்டை இல்லாமல் கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் அவர்கிட்ட. இல்லை, இப்போ நம்ம கையில் எனக்கு அதனால ஒன்று பண்ண ரைட். நம்ம வதக்கிட்டோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி விடும். அந்த மாதிரி நாட்டுக்கோழிலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி வந்து பக்குவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். சரி, இந்தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஓகே. இஞ்சி பூண்டு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கலாம். ஓகே, நல்லா இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் தாளிப்பு போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே. செய்கிற எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் மஞ்சத்தூள் போடுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன் இது சொல்கிறேன்னா, அது நார்த் இந்தியா ஆகட்டும் சவுத் இந்தியா ஆகட்டும், நம்ம பொதுவாகவே நம்மளோட சமைக்கிற எல்லாத்துக்கும் வந்து மஞ்சத்தூள் போட்டு பண்ணுறது நல்லது. அடுத்து என்னென்னா மல்லித்தூள். இப்போது மல்லித்தூள் போட்டு. சரி, ஓகே. மல்லித்தூள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அதனால தான் மல்லித்தூள் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். சவுத் இந்தியன் ஃபுட்டில் மேக்ஸிமம் மல்லித்தூள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். வர மல்லி யூஸ் பண்ணாலும் சரி, மல்லித்தூள் யூஸ் பண்ணாலும் சரி, கொத்தமல்லி யூஸ் பண்ணாலும் சரி, இந்த டயபெட்டிஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்லா ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது மல்லித்தூள் வந்து. ஸோ ஆமாம், நீங்கள் சொல்கிறது 100%. டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட ரோல் வந்து ஒரு முக்கியமாக தேவைப்படுது. நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, ஆனால் இந்த மல்லியை போட்டு சுக்கு மல்லி போட்டு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் பெரியவங்க. ரைட்டு. ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போது மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள்
மிளகாத்தூள் வந்து என்ன முதல்ல வரமிளகாய் போட்டுருக்கிறோம். மிளகாத்தூள் வந்து மல்லித்தூளோட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறோம். காரம் எச்சா வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். கடைசியில் வந்து மிளகுத்தூளும் போடுறோம். ஓகே, அதனால் வந்து கொஞ்சம் மல்லித்தூள் இந்த மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். ஓகே, நல்ல விஷயம். சரி, இப்போ போட்டோம். அடுத்தது வந்து நீ உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். சரி, ஓகே. ஒரு 3/4 மணி நேரம் கொதிக்கிட்டு வச்சுயே நல்லா மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 3/4 மணி நேரம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம். ஓகே. இதுக்கு இப்படி ஓப்பன் பாயில் பண்ண முடியாதவங்க வந்து குக்கரில் வந்து இது எடுத்து அப்படியே குக்கரில் போட்டு 4 விசில் 5 விசில் விட்டு எடுத்தாங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும். நல்லாயிடும். அதே டைமில் இந்த மாதிரி சிக்கன் வேக வைக்கும்போது இந்த நாட்டுக்கோழி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைங்க. தண்ணி நிறைய ஊற்றணும். ஆமாம், அங்கே சொல்லிடுங்க. தண்ணி வந்து நீங்கள் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் கோழி வெந்து கிடைக்கும். ரைட், ஆமாம். இல்லை அந்த மீட் வந்து ஏற்கனவே டைட்டாக இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் வேக தண்ணி கம்மியாகுதுன்னா ஆயில வதக்கும் போது என்னன்னா அந்த மீட்டு வந்து ஹார்ட் ஆகிடும். அப்போது தண்ணி கொஞ்சம் கூட இருந்தால் மட்டும்தான் அந்த கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். தண்ணி எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ சீக்கிரம் வெந்தும் கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க நாட்டுக்கோழி வந்து பயங்கர ஹார்டாக இருக்குது வேகும் போது அப்படி சொல்லி. பக்குவம் ஒன்று இருக்குது. நம்ம பக்குவத்தை கொஞ்சம் மாற்றணும்னாலே உங்களுக்கு அது வேகாம தான் போகும். இல்லாட்டி ரொம்ப ஓவராக பாயில் ஆனாலும் அந்த டேஸ்ட் கொடுக்காது. நல்லது. நாட்டுக்கோழி மாதிரியே இல்லை, அப்படி சிக்கன் மாதிரியே இருக்குதுப்பாங்க. அது ரொம்ப ஓவர் குக் ஆகும்போது என்ன இப்படி எடுத்து ஸ்மாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கன் மாதிரி வந்துடும். ரைட். அவ்வளோ ஸ்மாஷ் பண்ணும்போது நாட்டுக்கோழியோட டேஸ்ட் கிடைக்காது. சரி, ஓகே. இப்போ நல்லா மிக்ஸ் தண்ணி ஊற்றலாமா? ஓகே, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சரி, நாங்கள் உப்பு வந்து அளவாக போட்டுக்கிறோம். பத்திரினா மறுபடியும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, போட்ட பிறகு தண்ணி ஊற்றுறோம். இப்போ உப்பு போட்டாச்சு, அடுத்து வந்து தண்ணி ஊற்றிடலாம். சரி, நாங்கள் உப்பு தேவையான அளவு போட்டோம். சரி, ஓகே. இப்போ கறி இந்த அளவுக்கு வெந்துருச்சு. கறி வந்து இப்போ வெந்துட்டு இருக்கு. ஓகே, நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். வேகட்டு அப்படியே. அந்த மசாலா எல்லாமே போட்டு மசாலா வெங்காயம் எல்லா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி கறியில் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அப்படியே வேகட்டும் அப்படியே. ஓகே. இப்போ இது மாதிரி போட்ட பிறகு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி இருப்போம். ரைட்டா? ஆமாம், லைட்டாக வதக்கி விட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி விட்டு மசாலா வந்து ஏகமாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். சரி, தண்ணி ஊற்றும்போது ஈக்குவலாக இருக்குது. இந்தாங்க தண்ணி. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலும் நல்லா வதக்கிட்டு இருக்காதிங்க. வதக்கினாலும் கொஞ்சம் மீட் வந்து ஹார்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா குக் பண்ணுங்கள். வேகிறதுக்கு 45 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஆகலாம். ஸோ வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அடுத்தது சார் மூடி வச்சிடலாமா? சரி, வேகட்டும், அவ்வளோதான். ஓகே, அதிகபட்சம் 10 நிமிஷம் முடிச்சுமே சார். இல்லை, வேகிறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகணும். வேகிறதுக்கு 10 நிமிஷம், ஆனால் சமைக்கிறது வந்து ஈஸி. மெயின் கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேகிறதுக்கு தான் மெயின். அதுக்கப்புறம் 10 நிமிஷத்தில் காலி ஆகிடும். சாப்பிட்றது சீக்கிரம் ஆகிடும். சாப்பிட்றது சீக்கிரம் காலி ஆகிடும். சரி, வேகட்டும், பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 45 மினிட்ஸ் விட்டுட்டோம். நல்லா வெந்துருச்சான்ட்டு பார்த்தோம். இடையில 2-3 தடவை கிண்டி விட்டு பார்த்தோம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம். தண்ணி ஊற்றி விட்டு போட்டு மறுபடியும் மூடி வச்சிட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேணாம், அந்த தண்ணி கம்மியாக கொஞ்சம் ஊற்றணும். ஒரு 1 லிட்டர் ஊற்றிருப்போமா? 1.5 லிட்டர் ஊற்றிருப்போம். அவ்வளோ 1 லிட்டர் இருக்கும். ஓப்பன் பண்ணுவா? ஓப்பன் பண்ணு. இப்போ ஓரளவுக்கு அப்பா இப்போ நல்லா தண்ணி எவ்வளோ ஊற்றிருந்தா இப்போ நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. அப்படியே இன்னொன்று அந்த கிரேவி பாருங்கள், மணக்கு அப்படியே மணக்கம். இன்னொன்று அந்த கிரேவி கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்குது. அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா பீசஸ் நல்லா ஃபுல்லாக ஏறிடுச்சு. ஓகே, அந்த வெங்காயம்லாம் கரைஞ்சிருக்கு. வெங்காயம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. ஓகே, நல்லா கிரேவி திக்காக இருக்குது. இப்போ பீஸ் வந்துருக்குமா? பீஸ் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்களா? நல்லா வந்துருக்கு. நல்லா வந்துருச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி மட்டும் அப்படியே ட்ரையாக இருக்குது. ஓப்பனாக அப்படியே விட்டுட்டோம்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். நமக்கு வந்து ஃபுல் ட்ரை மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இது நல்லா ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா இதை கூட நம்ம எடுத்து எடுத்துக்கலாம். ரைஸ் தொட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸுக்கு நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். ஊற மசாலும் நல்லாயிருக்கும். ஆமாம், பழசாக இன்னுமே நல்லா இருக்கும். நைட்டு தோசைகளை விட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து சீரகத்தூள் போட்டுக்கலாம். சீரகத்தூள் வந்து கொஞ்சம் குளிர்ச்சி கொடுக்கும். அதனால் வந்து லைட்டாக கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கலாம். இப்போ சீரக போட்டு இப்போ வந்து சீரகத்தூள். சரி. சில்னஸ் பண்ணுறதுக்கு வந்து சீரகத்தோட எல்லாம் வரமிளகா மிளகுடியெல்லாம் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் அந்த காரத்தன்மை கொஞ்சம்
உடம்புக்கு கொஞ்சம் நல்லது பண்ணி கொடுக்கும். ரைட். இப்போ அந்த சீரகம் போட்டிருக்கோம், அதான் விஷயம். நம்ம சமையல் பண்ணும்போது அந்த யூஸ் பண்ணுற அந்த பொருட்கள் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், இந்த விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். கண்டிப்பாக. அடுத்து வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம் நம்ம. சரி, ஓகே. இந்த மிளகு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து வறுத்து அரைச்சி வச்சு போடுறோம். அது ஃப்ரெஷ்ஷாக போடணும். நீங்கள் வீட்லேயே பழசு டப்பாவில் வச்சிருந்தாலும் கூட அதை யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வறுத்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது வந்து நாட்டுக்கோழிக்கு யூஸ் பண்ணும்போது வந்து உடம்புக்கு நல்லது. அதே மூலம் வரமிளகாயும் அது காரத்தனமாக உடம்புல வேறு மாதிரி காட்டு. இது வந்து நெஞ்சு சளி இருந்தாலும் கூட உங்களுக்கு சளி எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஓகே. அதனால் வந்து நீங்கள் வந்து அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கன்னா நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ மிளகுத்தூள் லாஸ்ட்டில் நல்லா போடுறோம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் அடுத்து கொத்தமல்லி போட்டுடலாம். ஓகே, இந்தாங்க கடைசியாக கொத்தமல்லி. நம்ம சமையலுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை. எந்த டிஷ் போட்டாலும் கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிட்டோம்னா மனம் அப்படியே நல்லா ஃபுல்லாக அப்படியே. கருவேப்பிலை போடலாமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசியாக கருவேப்பிலை போடுங்க. ஒன்றும் காசு பண்ணலாம் இல்லை, தாராளமாக போடலாம். ரைட்னா இல்லையா? நல்லா. ஓகே. நாட்டுக்கோழி ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழியில் சண்டைக்கோழி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அது சண்டை போடுறது ரெடி ஆகுதுன்னா சொல்லுங்கள், இறக்கிடலாம். சரி, சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றி இறக்கிக்கலாம். சரி, ஓகே. இப்போ சண்டைக்கோழி வறுவல் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் நம்ம வச்சோம்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி பிளேட்டை கழுவாத அளவுக்கு வச்சுருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அது வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. சரி, ஓகே. இப்போ எனக்கு டேஸ்டிங் தெரியுங்களா? கண்டிப்பாக. கடைசி தேங்காய் எண்ணெயும் ஊற்றிருக்கணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. சரி, ஓகே தான். இந்த மாதிரி சுர சுர செஞ்சு கொடுத்தா வீட்டில் அப்படியே இறங்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சாப்பாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அளவில்லாத சாப்பாடு போயிடும். ரைட்டு. அப்புறம் இந்த மாதிரி கப்பலாக சாப்பிடாது. நல்ல வாழை இலை போட்டு இலை போட்டு சாப்பாடு போட்டு பாத்தி கட்டி அடிக்கிற மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். பத்தாது இது. ஓகே, ரைட்டு. அப்பா கறி அப்படியே உடையுது. பக்குவமாக நல்லா வச்சுருக்கோம். நைஸ். இதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, சாஃப்டாக நல்லா வந்துருச்சுங்களா? பூ மாதிரி நல்லா உடஞ்சிருக்கு. அந்த கறியிலேயே எசன்ஸ் இறங்கியிருக்கு தெரியுது. கறி கலரே வேற மாதிரி இருக்குது. ஆமாம், எசன்ஸோட கலர். அப்பா சூடு நல்லா இருக்கு. பிரமாதம். அந்த மிளகு லாஸ்ட்டாக போட்டிங்களே, அந்த காரத்தன்மை தெரியுது. அப்புறம் அந்த சின்ன வெங்காயம் நல்லா கரைஞ்சிருக்கு. கறி நல்லா சாஃப்டா இருக்கு. இன்னொன்று எனக்கு அந்த அந்த மல்லி நம்ம நிறைய போட்டோம்ல, மல்லித்தூள் நிறைய போடும்போது அதோட ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸான ரெசிபி, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கோயம்புத்தூர்லேயும் கவுண்டபாளையத்தையும் எவ்வளோ ரெசிபி பண்ணோம், அதே மாதிரி பொள்ளாச்சி சைடில் ஏகப்பட்ட ரெசிபிகள் இருக்குது சார். எங்கள் ஊர் பக்கம் வேறு சார், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப பெரிய நன்றி சார். தேங்க்யூ. வெரி குட் ரெசிபி, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. தேங்க்யூ. இப்போ எங்களுக்கு லஞ்ச் இதுதான். எங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் லஞ்ச் இதுதான். எல்லாம் மதியம் இப்போ 1:30 மணி ஆகுது. இன்னைக்கு கட்டுக்கட்டு கடை போகிறோம். வெரி குட் ரெசிபி. 5 நிமிஷம் காலியாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் கிளாஸ். இன்னொன்று பாருங்கள், எப்படி தலை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். ரொம்ப அருமையான ப்ரிப்பரேஷன். அதுவும் பர்டிகுலராக அந்த நாட்டுக்கோழி வேகுகிற பக்குவம் என்ன, கொஞ்சம் குக்கரில் வேக வச்சா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க. சமையலை தாண்டி ஒரு பொருள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு சொன்னீங்க பார்த்தீங்களா? அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். கண்டிப்பாக அந்த லேர்னிங்க்கு வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி முடியாது. அது வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க, தெரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய விஷயம் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நம்பர்? பொள்ளாச்சிலேருந்து வாலியார் போகிற ரோட்டில் வந்து டுவர்ட்ஸ் 13 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா சுங்கனூர் ஜங்ஷன். அதுலேருந்து லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா 1/2 கிலோமீட்டரில் ரைட் சைடில் நம்மளோட ரெஸ்டாரண்ட் ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே நாங்கள் பண்ணுற டிஷ்ஷஸே எல்லாமே வந்து ஹைஜீனிக்காக இருக்கும். யார் சாப்பிட்டு போனாலும் அந்த டைஜஸ்ட் பிரச்சனை வந்து 100% நீங்கள் வரக்கூடாதுனால அதில் ரொம்ப வந்து பர்ஃபெக்ஷனாக கண்டிப்பாக எந்த ஃபுட்டாக இருந்தாலும் நாங்கள் அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி தான் எல்லா ஃபுட்டும் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ஆனால் இந்த கோழி மட்டும் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. அது கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்கள் கடைக்கு வரும்போது வந்து நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோழி நாங்கள் குக் பண்ணி கொடுப்போம். ஆனால் இது வந்து சண்டைக்கோழி வருவல்னு சொல்லி கண்டிப்பாக கோச்சக்கறியில் வந்து செய்யறதுக்கு சேவல். இது ஆர்டினரி நாட்டுக்கோழிக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு கண்டிப்பாக இருக்கு. காடாக இருக்கு கறி. ஓகே. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குக்கிங் டைம் கொஞ்சம் எடுக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். வெரி குட் ஆம்பியன்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலர் குழந்தைங்க எல்லாருக்குமே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி எனக்கு நிதானமாக அழகாக அந்த ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ. எனக்கு அப்படியே கொஞ்சம் லஞ்சு கொடுத்துருங்க. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து நினைக்கிறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.